Praise the Lord. நான் பாஸ்டர் ரோஷன் சான். பிரதர் ஜான் ஜபராஜ் அவர்களை குறித்து சில நாட்களாக எந்த செய்தியுமே எந்த ஊடகத்திலுமே கிடையாது. ஐயோ, எவ்வளவு ஆசீர்வாதமாய் பாடல்களை பாடி உற்சாகப்படுத்தி இந்த ஊழியத்தை நடத்தி வந்த ஒரு வாலிபன் ஊழியமே இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இப்படி அழிந்து போய்விட்டானோ என்று உங்களில் அநேகர் என்னிடத்துல சில மெசேஜை அனுப்புவதை நான் கேட்டிருக்கிறேன். பிரதர், நீங்க ஏதாவது டீட்டெயில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்க. ஜான் ஜபராஜ் அப்படின்றவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து வரங்களை பெற்று பாடும் தாளந்துகளை பெற்று மியூசிக் போடும் தாளந்துகளை பெற்று தேவனுடைய ஊழியத்தை துவங்கின நாட்களை நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்குறேன். 2009 நான் அப்போ ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்படலை, கிறிஸ்தவனா இருந்தேன், ரட்சிக்கப்படலை. அப்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் குடும்பத்தின் மூலமா கோயம்புத்தூர்ல இருக்கிற பெத்தேல் ஏஜி சபையில ஒரு கான்சர்ட் நடக்குது, ஒரு கூட்டம் நடக்குது என்று சொன்னாங்க. அந்த கூட்டத்திற்கு ஜான் ஜபராஜ் அப்படின்ற ஒரு வாலிப ஊழியன் வராரு அப்படின்னு சொல்லி சபைகளிலே சில டிக்கெட்டுகளை கொடுத்து அந்த டிக்கெட் இருப்பவர்கள் உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஊழியர் குடும்பத்தோடு இருந்ததுனால அந்த ஊழியருக்கென்று ஒரு சில டிக்கெட்டுகள் கிடைச்சது. அந்த டிக்கெட்டோட நானும் முதல் முறை அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த ஜான் ஜபராஜ் அப்படின்றவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை கிறிஸ்தவ பாடல்கள், கிறிஸ்தவ காரியங்கள் மீது. நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கல அந்த நாட்களில். நான் பெங்களூர்ல வேலை செய்து கொண்டிருந்த நாட்களாக இருந்ததுனால எனக்கு மிகப்பெரிய அந்த அனுபவம் கிறிஸ்தவ காரியங்களில் இல்லை. முதல் முறை அங்கே போனேன். ஒரு ஜபத்துக்கு பிறகு ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அந்த சைடில் இருந்த ஒரு வாலிபன் மேலே ஏறி வந்து கத்தி கூச்சலிட்டு எல்லாரையும் வரவேற்றது. எல்லாரும் கூச்சலிட்டு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், பெண்கள் என்று சொல்லி குதிச்சு எழும்புனாங்க. அப்போ என்னுடைய அருகில் இருந்த ஊழியர் சொன்னார், இதோ இங்க வந்துரு, அங்க நிக்கிறார் பாருங்க, அவர் தான் ஜான் ஜபராஜ் அப்படின்னு. யாவே அப்படின்ற அந்த பாடல், அந்த கையை நீட்டி டான்ஸ் ஆடி அந்த பாட்டை அங்கதான் அரங்கேற்றம் பண்ணினாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு 2 பாடல். எனக்கு அருகில் இருந்த ஊழியரும் அவருடைய பிள்ளையும் அவருடைய மனைவியும் சேர்ந்து எல்லாரும் எழுந்து நின்று என்னோட டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஆட வச்சுட்டு இருந்தாரு. நான் ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன், சிஎஸ்ஐ சின்ன வயசுல இருந்து சிஎஸ்ஐ. எனக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் பிடிக்கல. நான் இந்த ஊழியரை பார்த்தேன். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் ஊழியர், அதுவும் இல்லாமல் இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் என்ன பண்றாருன்னா எழும்பி நின்று யாவே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை நீட்டி ஆடிட்டு இருக்காரு, இப்படின்னு ஆடிட்டு இருக்காரு. என்ன பார்த்து எலும்புங்க ரோஷன், எலும்பி ஆடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, இதுக்கும் எனக்கு ரொம்ப தூரம், கடவுளுக்கு எனக்குமே ரொம்ப தூரம், இதெல்லாம் எனக்கு ஆகாதுன்னு. அங்க வந்திருந்த அத்தனை பேரையும் ஆட வச்சுட்டு இருந்தாரு. என் மனசுக்குள்ள நான் ஒரு கிறிஸ்துவனா இருந்து ஆண்டவருடைய வைராக்கியத்துல இல்லாமல் இருந்தாலும் என் மனசுக்குள்ள என்னமோ இது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அது ஈவினிங் வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் மதியமே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுதான் முதலிலே ஜான் ஜபராஜ் என்பவரை பார்த்தது, கடைசியுமாய் பார்த்தது. அதுக்கு பிறகு அவரை பார்க்கவோ பழகவோ பேசவோ எனக்கு வாய்ப்புகளும் இல்லை. என்னுடைய வழி வேற, அவருடைய வழி வேற. கடைசியா ஜான் ஜபராஜ் என்ற மனிதன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு சில பிரச்சனைகளில சிக்கி கொண்டு தன்னுடைய குடும்பத்தினரால, மற்ற கூட இருந்தவர்களால அவர் ஜெயில் செல்ல வேண்டிய போக்சோ என்ற வழக்கு அவர் மேல பதியப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது திடீர்னு ஒரு கூட்டம் எழும்பி, இதுதான் சமயம், இந்த நேரத்துல இந்த ஊழியனை காலி பண்ணிட்டான், என்னுடைய பிரபலத்தை நம்ம காலி பண்ணிட்டான், இந்த தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பிரபலமானவர் தான் இருக்க முடியும், அது நாமளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எழும்பினது என்பதை நான் பார்த்தேன். அது யாருன்னு நான் பேர் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு டிவி சேனல், சத்தியம் டிவி சேனல் ஒரு மிகப்பெரிய தவறை இழைத்தது. அது இப்பவும் நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்காக துவங்கப்பட்ட சேனல் அப்படின்னு தான் இந்த சேனலை ப்ரொமோட்டே பண்ணாங்க. மோகன்சி லாஸ்ரஸ் என்ற அந்த சுவிசேஷகர் அப்படிதான் ப்ரொமோட் பண்ணி என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாரு, உங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருப்பாரு. நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற அன்பிலே நமக்காக பரிந்து பேச ஒரு சேனல் நினைச்சோம். ஆனா ஒரு ஊழியக்காரன் விழுந்து போகும் பொழுது
அவர்கள் நினைக்கிற ஊழியன் மாத்திரமே பிரபலமா இருக்கணும், அவர்கள் காட்டுகிற ப்ரொமோட் பண்ற ஊழியன் மாத்திரமே பிரபலமா இருக்கணும், அவர்களை தவிர வேற யாருமே பிரபலமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கிறிஸ்தவ சேனல் நினைக்கிறது, கிறிஸ்தவ அமைப்பு நினைக்கிறது என்பதே அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜான் ஜபராஜ் என்ற இந்த வாலிபனுடைய இந்த உயர்வு பிரபலம் நிறைய பேருடைய மனசை, கண்ணை, இருதயத்தை, சிந்தையை கரெக்ட் ஆக்கிருச்சு. ஊழியர்களுடைய சிந்தையை, மனசை, அநேகவருடைய சிந்தைகளை, மனசை கரெக்ட் ஆக்கினது. அவன் எப்படி இந்த சின்ன வயசுல இவ்வளவு பிரபலம் அடைஞ்சிட்டான்னு ரொம்ப காழ்ப்புணர்ச்சி இருந்துச்சு. அதுல இந்த பிரபலமானவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, என்னுடைய ஸ்தானத்தை இவன் வந்துடக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருந்தாங்க. அதனால எத்தனையோ காரியங்கள் ஒரு வாலிபனுக்கு செய்திருந்தாங்க. அதே சமயத்துல வாலிபம் என்பது தேவனுடையது. வாலிபத்துல நிறைய இச்சைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையா இருக்கணும். ஜான் ஜபராஜ் அந்த காரியங்களிலே ஆவிக்குரிய வளர்ச்சியில கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். பணம் வரும், புகழ் வரும், பேர் வரும், நிறைய பேர் நம்மளை தூக்கி கொண்டாடுவாங்க. ஆனால் என்றைக்கு நாம அநேகரால் அறியப்படுகிறோமோ, ஃபேமஸ் ஆகுறோமோ, அன்னைக்கே நம்மளுடைய தலை மேல கத்தி தொங்குதுன்னு அர்த்தம். அது என்றைக்கு வேணும்னாலும் நம்ம மீது விழுகலாம். அதே நிலைமை தான் அவருக்கும் வந்துருது. பணம் வந்தது, புகழ் வந்தது, கார் வந்தது, ஆடம்பரம் வந்தது. ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்க வேண்டிய குணத்திலிருந்து மெதுவாய் நகர்த்த அது ஒரு சின்ன வழியை செஞ்சிருச்சு. எந்த மனுஷனும் விழுந்து போகிறவன் தான், சறுக்குகிறவன் தான். ஆனா அவனுக்கான தண்டனை ஜெயிலுக்கு அனுப்பப்படும் பொழுது, கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது, இதை பயன்படுத்துகிற சில சந்தர்ப்பவாத ஊழியர்கள், சந்தர்ப்பவாதிகள், யூடியூபர்கள் அவரை குறித்து அதிகமாக புறம்பேசி, குடும்பத்தையும் ஊழியத்தையும் எல்லாவற்றையும் புறம்பேசி மொத்தமா அழித்து விடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, முதலிலே இது தவறு, ஒரு வாலிப ஊழியன் விழுந்து போனான், அவன் தண்டனை கிடைக்கட்டும், அது ஆண்டவரிடத்துல இருந்து கிடைக்கட்டும், ஆனால் நியாயம் தீர்க்காதேன்னு சொல்லி சண்டையிட்டது இந்த சமுதாயத்தோட, இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தோட சண்டையிட்ட முதலும் கடைசியுமான ஊழியன் வன்காடும் இதோ இங்கே உங்கள் முன்னாடி பேசி கொண்டிருக்கிற இந்த முகமறியாத, பிரபலம் இல்லாத ஒரு சாதாரண ஊழியன் தான். குறைந்தது ஒரு 5 வீடியோக்களுக்கு பிறகு மெதுவாக கிறிஸ்துவ குழுக்கள் வருது, ஊழியக்காரர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உடனடியா இவனை குறித்து பேசினா நாமளும் இந்த சர்ச்சையில மாட்டிக்குவோம், நமக்கும் மான மரியாதை போயிடும், நம்மளும் இதுல உள்ள இழுத்து விட்டுருவாங்க, போக்சோ வழக்கு, நம்ம மேலே வழக்கு பதிஞ்சிருவாங்கன்னு பயந்த பொழுது எதை குறித்தும் பயப்படல. என் கண்ணுக்கு தெரிஞ்சது நியாயம், ஆவியானவர் பேசுன்னு சொன்னாரு, பேசிட்டேன். யாருக்கும் பயம் இல்லை, எவன் மிரட்டினாலும் பயப்படல. என்னை குறைந்தது 10 பேருக்கு மேல மிரட்டினாங்க. குறிப்பா இந்த யூடியூப்ல சில வீடியோ போடுகிறவர்கள் என்ன பயங்கரமா மிரட்டினாங்க. ஊழியத்தை அழிச்சிருவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், உன் குடும்பத்தை நாசமாக்கிடுவேன், உன்னை பத்தி தப்பா போட்டு உன்னை ஒண்ணு இல்லாமக்குவேன்லாம் பயமுறுத்தினாங்க. ஆனா முகமறியாத, இதுவரை பழகாத, பார்த்திராத, அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிற அந்த சகோதரத்துவத்தை அல்லாமல் நாங்க ஒரு நாளும் நேரடியா பார்த்தது கூட கிடையாது. ஆனால் தேவனுடைய அன்பு என்னை பேச செய்தது, நான் பேசினேன். இன்று அவர் விடுதலையாகி வெளியில வந்துட்டாரு. இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு ஊழியனுடைய குடும்ப காரியத்தையே நம்ம நினைப்பதை காட்டிலும் அந்த ஊழியனை தேவன் புடமிடுவார், எழுப்புவார், தண்டிப்பார். அவர் பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமலும் போகலாம். ஆனால் இந்த கிறிஸ்துவம் என்பது ஒரு விதை விழவும் இன்னொரு விதை முளைக்கவும் செய்வதுதான். இயேசு கிறிஸ்து கூட விழுந்து போய் முளைத்து வந்தவர் தான். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் பல ஆயிரம் ஜான் ஜபராஜ்கள் நம்முடைய வீடுகளுக்குள்ள இருக்காங்க. உண்மையாய் தேவனுக்காக நல்ல பாட்டு பாடி ஆராதிக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் வளர்க்கணும், அவர்களால தேசத்துல ஒரு எழுப்புதலை உண்டாக்கணும் நம்ம விரும்ப ஆரம்பிக்கணும். நம்ம மறுபடியும் பழைய காரியங்களை செய்து, பழைய காரியங்களை நினைத்து ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணிட்டே நம்மளுடைய பாவங்களை அதிகரிக்க கூடாது. அதனால உங்களிடத்துல நான் ஒன்று சொல்லியிருந்தேன், என்னுடைய காணொலி இது கடைசியா அவரை குறித்து பேசுவதா இருக்கும், இனி பேசுவதில்லைன்னு. இன்றைக்கும் இந்த சாட்சி எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நாம சுவிசேஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், எழுப்புதலை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், தீர்க்க தரிசனத்தை, தேவனுடைய திட்டங்கள் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசாலத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு அனுதினமும் நம்ம ஜெபத்திலும் உபவாசத்திலும் வைராக்கியமா யுத்தம் செய்கிற யுத்த வீரர்களை எழுப்புகிற காரியங்களில் நாம ஓடிட்டு இருக்கோம். நம்முடைய கான்சென்ட்ரேஷன் அதை நோக்கி இருக்கு. உங்களுடைய கான்சென்ட்ரேஷனும் அதை நோக்கி இருக்கணும்னு அன்போடு அழைக்கிறேன். ஒரு உண்மையுள்ள ஊழியத்தை இனம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஒன் காடும் ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரிஸ் இந்தியாவும் தேவனுக்காக இந்தியாவிலே வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஒரு ஊழியம் என்றால் மிகையாகாது. 7 வருஷமா ஊழியம் செய்யற யாருக்குமே தெரியாது. நான் என்னை பிரபலப்படுத்திக்கவும் இல்லை, எனக்கு யூடியூப் தேவைப்படலை. இந்த யூடியூப் துவங்கிய 8 மாதங்கள் தான் ஆகுது. ஒன் காட், அதாவது ஒரே கடவுள் இந்த உலகத்திற்கு என்ற அந்த உரத்த சத்தத்தோடு, எக்கால துணியோடு இந்த சேனலை தொடங்கி இருந்தேன்.
ஆனா வந்ததுக்கு பிறகு ஒரு மனிதனை விழ செய்கிறவர்களும், அவனை மிதித்து அவனை மொத்தமாக முடித்து விட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் எதிர்த்து ஒரு ஊழியன், ஒரு சகோதரன், அவன் விழுந்து போனா நம்ம சந்தோஷப்படக்கூடாதுன்னு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டா, எத்தனை பேர் நம்மளையே மாற்றி, நம்மளையே தப்பா பேசி, நம்மளையே வேறு விதமா போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்றது இதுக்குள்ள வரும்போது தான் தெரிஞ்சது. எனக்கு பெரிய அனுபவம் இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் விசுவாசிகளாகிய உங்களையும் அவருடைய ஆவியில பலப்பட்டு எங்களுக்கும் இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி ஒரு ஊழியனை குறித்ததான ஒரு வருத்தத்தை பதிவு செய்யத்தானே ஒழிய எந்த ஊழியர்களை குறித்தும் பாரப்படுத்த தவறாக பேசுவதோ அது நம்முடைய கடமையோ நம்முடைய காரியமோ கிடையாது. ஒரு ஊழியன் விழுந்து போனால் தூக்கி விடுவது நம்முடைய கடமை. ஒரு விசுவாசி விழுந்து போனால் தூக்கி விடுவது நம்முடைய கடமை. விழுந்து போனவனை, அடிபட்டவனுக்கு காயம் ஏற்பட்டு இருக்கிறதா என்று பார்த்து அவனை காப்பாற்ற வேண்டுமே ஒழிய அவன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லி நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் அது கிடையாது. அதை நான் செய்யவில்லை. ஜான் ஜெபராஜை, அவருடைய வெளியில இருக்கிற அவருடைய பிரபலத்தை, அவருடைய சர்ச்சை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்த காரியத்தை நான் தொடர்ந்து வாய்ஸ் கொடுத்ததுனால அநேகருடைய வாய்கள் மூடப்பட்டது. நான் சொன்னது போலவே அவர் வெளியிலே வந்தார். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய காரியத்தை அவர் அமைதலாக பார்க்கிறார். ஆண்டவருக்கு சித்தமாயிருந்தால் எனக்கு தெரியாது. நான் அவரை மீட் பண்ணல, அவரை மீட் பண்ணவும் இல்லை. எனக்கு மீட் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலையும் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஊழியம் ப்ராப்பர்ட்டிக்கல் அண்ட் ஹீலிங் மினிஸ்ட்ரிஸ். என்னுடைய வழியிலே தேவன் என்னை கூட்டி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஏற்படுகிற காரியத்துல தேவன் அங்கு விசாரிப்பார். அது எது நியாயம் எது அநியாயம் என்று தேவன் உணர்த்துவார். அப்போ இந்த காரியங்களிலே நீங்கள் சலனப்படக்கூடாது. உங்களுடைய ஆர்வத்தை தேவனுடைய புதிய ஊழியங்களிலே நீங்கள் செலுத்தி ஆவிக்குரிய வளர்ச்சியில நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மேம்பட நீங்க அதை இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு ஊழியன் விழுந்து போனால் இன்னொரு ஊழியன் எழுந்திருப்பான். ஒரு ஊழியன் புதைக்கப்பட்டால் அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஊழியன் எழுப்பி விடுவார் தேவன். கல்லுகளுக்குள்ளே பிள்ளைகளை உண்டாக்கும் வல்லமை உடையவர் நம் தேவன். அதனால இன்னும் 1000 ஜெபராஜுகளை போன்ற திறமையுடையவர்கள், ஆண்டவருக்காக சேவை செய்ய விரும்புகிறவர்கள் எழும்பி வரட்டும். சந்தோஷம் தானே? ஆனால் நாம எழும்ப என்ன செய்யணும் அப்படின்றத நாம சிந்திக்கணுமே ஒழிய நாம் தொடர்ந்து ஒரு ஊழியனை குறித்ததான அந்த ஆர்வ மிகுதியில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுவிடாமல் ஜாக்கிரதையாயிருங்க. இந்த ஊழியம் ஒரு ஊழியனுக்கு நன்மை செய்தது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு ஊழியனை கனப்படுத்தினது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இதுவரை அந்த ஊழியனை சந்திக்கவும் இல்லை, சந்திக்க போறதும் கிடையாது. ஆனால் இப்பொழுது கூட உங்களுடைய ஆத்துமா மேலானது. அந்த ஊழியனும் உங்க ஆத்துமாவுக்காகத்தான் பாரப்பட்டான். பாட்டு பாடினதுக்கும் டான்ஸ் ஆடினதுக்கும் உற்சாகம் எல்லாத்துக்குமே ஆத்துமா பாரம்ன்றது தான் காரணம். எல்லாத்துக்குமே ஒரு வருமானம் எல்லாமே இருக்கு, காணிக்கை. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். சாலமோன் தேவனிடத்துல ஞானத்தை கேட்டார், மற்றவை எல்லாவற்றையும் ஆண்டவரே கொடுத்துட்டார். அதனால சாலமோன் இடத்துல மட்டும் நம்ம பொறாமை கொள்ளலாமா? ஆண்டவருடைய காரியத்தை உண்மையா செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை கொடுத்து திறந்து கொடுப்பார். அதனால உங்களுடைய இந்த கவலையை நீங்க விட்டுட்டு நம்முடைய கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஊழியங்களை சுமக்க ஒரு புதிய ஊழியர்களை கண்டுபிடிங்க. என்னுடைய இந்த ஊழியத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் எனக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷங்கள், ஆத்துமாக்கள். இதை பார்க்கிறவர்களும் சரி, இனி பார்க்க போகிறவர்களும் சரி. கிரிட்டிசிசம் என்பது வரத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவையே கிரிட்டிசிசம் செய்தவர்கள் இருக்கும் பொழுது நாமெல்லாம் ஏமாத்திரம். அதை குறித்து கவலைப்படக்கூடாது. பேசுகிறவர்களும் இருக்கத்தான் செய்வார். அதே சமயத்துல அதை குறித்து நாம் பெரிய ஒரு பாரப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர்களுக்கு இப்பொழுது இருதயத்துல ஒரு பாரம் குறைந்தது போல இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எதிராக நம்மை விட பிரபலமா அநேகருடைய கண்களும் ஒருத்தனை மட்டும் பார்க்குதே என்று சொன்ன அந்த பாரம் இருந்திருக்கும். இப்ப அந்த பாரம் கம்மியாயிட்டு இருக்கும். ஆனா பாரம் தான் கம்மியாச்சு. கிறிஸ்தவத்துடைய வளர்ச்சி என்ன ஆச்சுன்னு நம்ம யாருமே நினைச்சு பார்க்கல. 6.12%. சரி, இப்போ நாம சேர்ந்து வளர்க்கணும் இல்லையா கிறிஸ்தவத்தை? அதற்கான வழிகளை சிந்திப்போம். காழ்ப்புணர்ச்சி இருந்தால் கிறிஸ்தவம் வளராது. கிறிஸ்துவும் நமக்குள்ள இருக்க மாட்டான். நமக்குள்ள ஒருவன் விழுந்து போனால் தூக்கி விடாத யாருமே கிறிஸ்தவன் கிடையாது. அவருக்குள் கிறிஸ்துவம் இருப்பதும் கிடையாது. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று 1 பேதுருவில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் கடைசியாக சொல்லி, தெயுதாஸ் யூதாஸ் என்ற 2 பேர் பிரபலம் அடைந்தார்கள். பிரபலம் அடைந்தவர்களை குறித்து கமாலியல் சொல்லுகிறான். ஆனால் அவர்களுக்குள் இருந்த இயேசு கிறிஸ்து அல்ல, இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்காட்டி, இவர்களுடைய இயேசு கிறிஸ்து பயங்கரமானவர், ராஜரீகமுடையவர்,
அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி அங்கிருந்தவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறார். ஏனென்றால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 36 வாசித்தீங்கன்னா, தெயுதாஸ் யூதாஸ் என்ற 2 பிரபலமானவர்கள் அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்தார்கள். தங்களை வணங்க, தங்களை ஆராதிக்க, தங்களுக்கு சொல்ல. ஆனால் கமேலியல் சொன்னால், இதோ இயேசுவுக்கு பின்னாடி செல்லும் இந்த கூட்டத்தார் வேறு, இவருடைய தலைவனும் வேறு, இவர்களை பகைப்பது தவறு, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். தேவனுடைய ஊழியர்களையோ கிறிஸ்தவர்களையோ நீங்கள் தொடுவதன் மூலமாய் நீங்கள் தவறானவர்களை தொடுகிறீர்கள். ஏனென்றால் இவர்களுக்காக யுத்தம் செய்கிறவர் மனுஷன் அல்ல, தேவன், தேவாவியானவர். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா இதை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ஊழியம் உங்களுக்கு சுவிசேஷத்தை அனுதினமும் சொல்லி வரும். இனி வரும் நாட்களிலும் தேவன் உங்களையும் இந்த ஊழியத்தையும் ஆசிர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுடைய பங்கு மேலானது. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சான் மறுபடியும் ஒருமுறை கூட வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். God bless you. God bless you.